ஹலோ காய்ஸ், இன்னைக்கு திருச்சியில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டார். அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காஸ்டியூம் எப்படி கண்டதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எலெக்ஷன் மூடு வந்தாச்சுல, அதான் பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் டிவிகேவோட காஸ்டியூம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் வந்து வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேட் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம ரெண்டுத்தையும் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேட்புமனு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் வந்தாரு. பிரச்சாரத்து கூட்டம் பாத்தீங்கன்னா குளத்தூர், பெரம்பூர்ல வந்த மாதிரி பிரம்மாண்டமான கூட்டம் வந்தது. ஆனா செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா குளத்தூர்ல பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. போலீஸோட செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா தளபதி பேனர் சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. இப்ப நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுல என்னென்ன பேசியிருக்காருங்கிறத ஷார்ட்டா பாத்திரலாம். கேஸ் சம்பந்தமா பேசியிருக்காரு. கேஸ் பத்தி இப்ப பற்றாக்குறையா போயிட்டு இருக்குல்ல, அந்த சம்பந்தமா பாத்தீங்கன்னா டெல்லிக்கு நீங்க போக மாட்டீங்களான்றத பாத்தீங்கன்னா டிஎம்கே டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. பிஜேபி கிட்ட போய் கேட்க மாட்டீங்களா, டெல்லி கிட்ட போக மாட்டீங்களான்றத பாத்தீங்கன்னா டிஎம்கே ஸ்டாலின் சார் கிட்ட பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி டைரக்டா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த பாட்டை பத்தி பாத்தீங்கன்னா சில வரிகளை பாத்தீங்கன்னா பாடியிருக்காரு. சோ பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அப்புறம் முன்னாடி சொல்ற வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அந்த யூத்துக்கான வாக்குறுதிகள், உமன்ஸ்க்கான வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. முன்னாடி பேசுனதோட பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பேசியிருக்காரு. சோ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எங்க போக போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பண்ணா பாத்துட்டீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டிவிக்கு அப்டேட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து டைரக்டா உங்களுக்கு வரும். Bye.